நீங்க எல்லாரும் ஏன் கீழே வந்தீங்க? நானே மாடிக்கு வரலாம்னு நினைச்சேன். கார்த்திக் கண் முழிச்சிட்டானா? இல்லப்பா ராஜசேகர், கார்த்திக் எப்பவும் போலதான் இருக்கா. டுக்கு நிஜமாவே தான் பார்த்தானா இல்ல பிரம்மையா? சின்ன குழந்தை இல்லையா? டுகு சொன்ன வார்த்தை உண்மையா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு கார்த்திக். அவன் எதுக்காக தேவையில்லாம போய் சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் எந்த நிலைமையில இருக்கேன் நீங்களே பாக்குறீங்கல்ல. தேவையில்லாம பாவம் நம்ம குழந்தைய நான் திட்டி அனுப்பிட்டேன். அவன் சொன்னது உண்மைன்னு தான் எனக்கு தோணுது. நிஜமாவே நீங்க உங்க கையை அசைச்சிருப்பீங்க கார்த்திக். நிஜமா அசைச்சிருப்பீங்க. எவ்வளவு நாள் நீங்க இப்படியே இருப்பீங்க சொல்லுங்க? உங்களுக்கும் எங்க கிட்ட வந்துடணும்னு ஆசை கண்டிப்பா இருக்கும்ல. எத்தனை வருஷமா நாங்கெல்லாம் எங்க மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உங்களுக்கும் ஆசையா தானே இருக்கும். நீங்க நிச்சயம் பேசுவீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கார்த்திக். என் மனசு சொல்லுது எல்லாம் சரியாயிடும் கார்த்திக். அர்ச்சனா, வாங்க டாக்டர், வாங்க வாங்க. பாருங்க, என்னாச்சு டாக்டர் சார்? குழந்தை சொன்னது தப்பா இருக்கும்னு எனக்கு தோணல. சில நேரத்துல இப்படி நடக்கிறது சகஜம். இந்த நிலைமையில பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி சில அசைவுகள் தெரியும். ஆனா இதே மாதிரி மறுபடியும் நடக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது ஒரு விதமான ரிஃப்ளெக்ஷன் மூமெண்டா இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தோட எதிர் செயல். இது மறுபடியும் நடக்காம இருக்கலாம். ஆனா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல டாக்டர்? நிச்சயமா சொல்ல முடியாது.